இப்ப பாக்கி இருக்கிறது ஆரப்த கர்மா. பிராரப்த கர்மாவுக்கு தான் பலத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எத்தனை பிறவி வரைக்கும் அனுபவிக்கணுமோ அத்தனை பிறவி அனுபவித்தா தான் முடிக்க முடியும். ஒரே கர்மத்துக்கு 4 பிறவி ஆகலாம். ஒரு கர்மத்துக்கு 10 பிறவி கூட ஆகலாம். என்கிட்ட ஒரு 10 கர்மா பாக்கி இருக்குன்னா அது மொத்தத்தையும் அனுபவிச்சு முடிக்கணும். அது எப்ப முடிகிறதோ, பிராரப்த கர்மம் எப்போது முடியுமோ அப்போது முக்தி பெறுவோம். எப்ப முக்தி? பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்ப முக்தி? பிராரப்த கர்மங்களை நான் தான் தொலைக்கணும். பக்தி பண்ணி பண்ணி தொலைக்கணும். அது எப்போது தொலைகிறதோ அந்த பிறவியில் முக்தி. உடனே ஒருத்தர் சொன்னார், நான் பக்தி ஆனாலாம் இருக்கேன், நான் ஒன்றும் மறக்கவே இல்லை, ஆனா அதெல்லாம் என்னால காத்துன்னு இருக்க முடியாது சுவாமி. என்னால போக்கிக்கவும் முடியாது, என்னால எத்தனையோ பிறவியை காத்துன்னு இருந்து முக்தி பெற முடியாது. இந்த பிறவி கடைசியில முக்தி வேணும். அப்படின்னா பக்தி யோகத்தால முக்தி அடைய முடியாது. பக்தி யோகத்தால் அடையணும்னா கொஞ்சம் காத்துன்னு இருந்தா தான் கிடைக்கும். சரி, அப்ப பக்தனாவே இருக்க போறது இல்லையாண்ணா? பக்தி வேணும், அது யாரு இல்லையா? பக்தி நிச்சயம் வேணும். ஆனா கூடவே இதுவும் வேணும். இந்த புழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்னு பாருங்க. அந்த மாதிரி நான் பக்தனாவும் இருக்கணும். ஆனா நான் காத்துன்னு இருந்தெல்லாம் ஏதோ பிறவி எல்லாம் மோட்சம் போக முடியாது. இந்த பிறவி கடைசியில போனோம். முதல் விதி சொல்லிட்டேன். இன்னொரு குறை இருக்கு. பக்தனுக்கு கண்ணனே 8வது அத்தியாயத்துல சொல்றபடிக்கு கடைசி நிமிஷம் பிராணனை துறக்கும் போது பகவானை நினைச்சிருந்து உயிரை விட்டா தான் முக்தி கிடைக்கும். எப்போ? ஏதோ ஒரு பிறவியில எல்லா பிராரப்த கர்மத்தையும் தொலைச்சு கிளம்ப போறோமே, அந்த பிறவியில என்ன நினைச்சிருந்து உயிரை விடணுங்கிறார். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா எம் எம் வியாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலேபரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. இதெல்லாம் 8வது அத்தியாயத்துல ஸ்லோகம். யார் ஒருத்தன் எதை நினைத்து கொண்டு கடைசி நிமிஷத்தில் உயிரை விடுகிறானோ அவன் அடுத்த பிறவியில் அதுவாகவே பிறக்கிறான். திடீர்னு பார்த்தா திகைப்பா இருக்கும். எதை நினைச்சிருந்து உயிரை விடுகிறானோ அவன் அதுவாகவே பிறக்கிறான்னால் ஜடபரதர்னு ஒருத்தர். அவர் முதல்ல பரதரா பிறந்திருந்தார். ஒரு மான் குட்டி எடுத்து வச்சுன்னு அவர் வளர்த்துட்டே இருந்தார். கடைசி நிமிஷம் அவருக்கு பிராணன் போறச்சே இந்த மான்குட்டி யார் பார்த்துப்பான்னு நினைச்சுன்னு உயிரை விட்டார். மகா ஞானி, பெரிய யோகி. ஆனா அவர் இந்த மானையே நினைச்சுன்னு உயிரை விடவே அடுத்த பிறவி மானாவே பிறந்துட்டார். அப்புறம் மான் பிறவி முடிஞ்சு மறுபடியும் ஒரு ஞானியா பிறந்து அப்புறம் பக்தனாகி மோட்சம் போய் சேர்ந்தார். இது ஆதி ஜடபரதருடைய கதை. அவருக்கே இதுதான் பாடு. முதல் காரியம் நமக்கெல்லாம் கடைசி நிமிஷத்துல நினைவே இருக்குமா தெரியல. யாரை நினைப்போம்? கடன் கொடுத்தவரை நினைக்க போறோமா, கடன் வாங்கினவன் வாங்க போறோமா தெரியாது. இந்த நிலைமையில இருக்கிறச்சே கண்ணன் புதுவா ஒரு விதி போட்டுட்டார். யார் ஒருத்தன் உயிரை விடச்சே என்னை நினைத்து கொண்டு விடுகிறானோ இதுக்கு அந்திம ஸ்மிருதின்னு பேர். கடைசி நிமிஷத்துல அவனை நினைக்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி நினைத்தாயானா முக்தி கிடைக்கும். உடனேவே நம்ம பின்வாங்கிட்டோம். இது நம்மால் ஆகாது சுவாமி. கடைசி நிமிஷத்துல நான் நினைப்பேன், நினைக்காது போவேன், ஆனாலும் முக்தி வேணும். முதல்ல சொன்ன விதி எது? ஏதோ பிறவியில முடியாது, இந்த பிறவியில வேணும். 2வது சொன்னது நினைப்பெல்லாம் இருக்குமாங்கிறது தெரியாது, அதனால நான் நினைச்சாலும் கொடுக்கணும். இந்த 2த்துக்கும் வேறொரு வழி சொல்லுன்னு பகவான்கிட்ட கேட்டோம். அதுக்கு பக்தி வழி இல்லை, நான் மற்றொரு வழி சொல்றேன் கேட்டுக்கோ என்னான்னு அர்ஜுனன் பார்த்தான். அதை தான் கீழே ஒரு ஸ்லோகம் சொன்னேன். மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. என்னையே யார் ஒருத்தன் சரணமாக பற்றுகிறானோ அவனுக்கு இந்த பிறவியின் கடைசியிலே முக்தி கொடுக்குறேன். அவன் என்ன நினைக்காட்டாலும் நான் நினைவு கொண்டு நான் பொறுப்பு எடுத்துட்டு நான் அவனை கடைசி நிமிஷத்துல நினைச்சு கூட்டின்னு போறேன். இந்த 2 வார்த்தையும் பெருமாள் ஒத்துக்கிறார். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி வத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம். வராக பெருமாள் வராக சரம ஸ்லோகம்னு இதுக்கு பேர். வராக புராணத்துல சொல்றார். யார் ஒருத்தன் உயிரை விடும்போது தன் நிலையிலேயே இல்லையோ அவன் என்ன நினைக்க வேண்டாம். அதுக்கு பதில் அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் ஆழ்வார் ஒரு பாட்டுல சொன்னார். எப்பவோ உயிர் போற சமயத்தில், பிராண பிரயாண சமயத்தில் நம்ம சொல்லு நம்ம கிட்ட இருக்குமா, புத்தி நம்ம கிட்ட இருக்குமா, நினைவே இருக்குமா, பேச்சு வருமா, ஒன்றும் தெரியாது. அந்த சமயத்தில் கரகரா குடுகுடுன்னு தொண்டையில எதுவோ அடைச்சுக்கும், கபமா இருக்கும், வாத்தமா இருக்கும். அப்பதான் நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மையெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். பக்கத்துல இருக்கிறவளுக்கு அந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைப்போம். கேட்டு கொடுத்து கூட ஒத்துன்னு இருக்க மாட்டான். அவன்னா போறவன் இவன் சொல்லி நான் எது கேட்டுக்கணும் இப்போ அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாரும் வந்துடுவா. நமக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. இதைத்தான் வாத பித்த கபம் மொத்தம் பிராணப்பிரயாண சமயத்தில் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஐயார் கண்டமடைக்கிலும்னு ஆழ்வார் சொன்னார்.
கண்டத்துல வந்து குரு குருன்னு சத்தம் தான் இருக்குமா. கொஞ்சம் கஞ்சியை ஊற்ற பார்ப்பாளாம், அது கடைவாழ் வழியா வெளியில வந்துடுவான். பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் எப்ப கிளம்புவான், எங்க சொத்து வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாளாம். இதுகளுக்கு நடுவுல இவன் எங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டு போறது. இப்ப போய் நீ நரசிங்க பெருமாளை நினைச்சியா, கண்ணனை நினைச்சியா, ராமனை நினைச்சியான்னு, சுவாமி இதெல்லாம் நினைக்கிற நிலைமையிலேயே நான் இல்லை, அதனால இதெல்லாம் ஆகாது. இதனாலதான் வராக பெருமாள் சொன்னார், உனக்கும் புத்தி சமாதானப்பட்டு இருக்கிற நாள் உண்டு, புலன்கள்லாம் ஒத்துண்ட நாள் உண்டு, மனம் ஏற்ற நாள் உண்டு, அன்னைக்கு என் இடத்துல வந்து சரணம்னு சொல்லிடு, உன்னை நீயே சமர்ப்பித்து விடு, அந்த நாளை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்குன்னு மறுநாள் நீ முக்திக்கு வான்னு நான் சொல்ல மாட்டேன். நீ வாழற நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கோ. அந்த பிறவியினுடைய கடைசியில எப்போ உனக்கு மூச்சடங்க போறதோ, நீ நினைவில் கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை நினைத்து அழைத்து போகிறேன் அப்படின்னு வராக பெருமாள் நமக்கு உறுதி கொடுத்திருக்கார். அந்த விஷயத்தை தான் கண்ணன் இப்ப ஞாபகப்படுத்துறார். தஸ்மாத்து சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. அதனால பக்தி யோகத்தின் மூலம் ஒருத்தன் முக்திக்கு போனோம்னால் பிறவி பல காத்திருக்க வேண்டும், கடைசி நிமிஷத்துல அவனை நினைத்தாக வேண்டும். ஆனா சரணாகத்தின்னு வந்துடுத்துனால் பல பிறவிகள் காத்துட்டு இருக்க வேண்டாம், இந்த பிறவியினுடைய கடைசியிலே முக்தி. அது எப்படி சுவாமி சாத்தியம் நீங்க கேட்கணும். ஏன் இவ்வளவு நேரம் என்ன சொல்லியிருக்கேன், பிராரப்த கர்மம் பலத்தை கொடுக்க ஆரம்பித்த கர்மங்களை எந்த பிறவியில் முடிக்கிறேனோ அந்த பிறவி இருவதில் மோட்சம்னு சொன்னேன்னா, பிராரப்த கர்மத்தை யார் தொலைக்கிறது? அப்போ சொல்லிப்போம் பிராரப்த கர்மா அப்படின்னு பாருங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். பிராரப்தனா ஆரப்த, ஆரப்தனா அனுபவிக்க தொடங்கின, ஆரம்பிக்கப்பட்ட, பலத்தை அனுபவிக்க தொடங்கின, பாபத்துக்கு துன்பத்தையும் புண்ணியத்துக்கு இன்பத்தையும் பலத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த கர்மங்களை முடிக்கிற பொறுப்பு யாருது? என்னது? அதனாலதான் பல பிறவிகள் ஆயித்து. ஏன் கண்ணன் முடிக்க மாட்டாரானால் சஞ்சித்தத்தை தானே அவர் முடிக்கிறேன்னார். சஞ்சித்த கர்மத்தை தொலைச்சுடுறேன், பிராரப்த கர்மத்தை நீ பார்த்து தொலைத்து கொண்டு வான்னார். அதுதான் எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நான் உடனே வழி தேடினேன், பிராரப்த கர்மத்தையும் சேர்த்து நீயே பொறுப்பேத்துண்டு தொலைக்கிறது இருக்கான்னு. அது வாஸ்தவம் தான். எல்லா காரியம் எங்கிட்டயே கேட்டுடு, நீ எதையுமே பண்ணாதே, சரி போனா போறது அப்படியும் ஒரு வழி வச்சிருக்கேன். சரணாகதி மார்க்கத்தில் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், அனைத்து கர்மங்களையும் அவரே தொலைக்கிற பொறுப்பு ஏத்துக்கிறார். அதனாலதான் கீதை கடைசியில சொல்லும்போது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் எப்ப சொல்றாரோ அப்ப வேறொரு மார்க்கத்தில் சில பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார்னு அர்த்தம். இந்த சரணாகதி மார்க்கத்தில் எல்லா பாபத்திலிருந்தும் விடுவிக்கிறார்னு அர்த்தம். பக்தி மார்க்கமா இருந்தால் சில பாவங்கள் சஞ்சித கர்மத்தை தொலைச்சிடுவார். ஆனா சரணாகதியாக இருந்தால் அனைத்தையுமே தொலைக்கிறார். இது பக்தியை காட்டிலும் பிரபத்தியான சரணாகதிக்கு உண்டான ஏற்றம். சரணாகதினா என்ன? என்னால் மற்ற எந்த வழியாலும் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியாது என்றால் நீயே சாதித்து கொடுன்னு அவன் திருவடிகளிலேயே சமர்ப்பிப்பது, இது சரணாகதி. அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதா யாஞ்சனா பிரபத்தி சரணாகதி. நான் நினைத்த காரியத்தை வேற எதனாலையும் சாதிக்க முடியாது, என்னால் அதெல்லாம் ஆகாது சுவாமி, முடியாது, எனக்கு சக்தி இல்லை, ஞானம் இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு சிரத்தையும் இல்லை. ஆனா ஆசை மட்டும் விடலை, வேணுங்கிற விருப்பம் மட்டும் இருக்கு. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலிமினி உன்ன விட்டொன்னும் ஆற்றகிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. என்கிட்ட நோற்ற நோன்பு இல்லை, கர்மயோகம் இல்லை, நுண்ணறிவு ஞான யோகமும் இல்லை, பக்தி இல்லவே இல்லை. ஆனா ஆசை மட்டும் போல, அங்குத்தேன் அல்லேன் இங்குத்தேன் அல்லேன் உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குத்தேனும் அல்லேன். நான் வைகுந்தத்துக்கும் போல சம்சாரத்திற்கிறதுக்கும் பிடிக்கல, ஒண்ணும் பண்ணல, எனக்கு வழி தெரியல, உன் திருவடிகளே சரணம்னு பற்றினேன். இதுதான் சரணாகத்தினுடைய நிலைமை. மற்ற ஒன்றினாலேயும் தான் நினைத்ததை சாதிக்க முடியாதுன்னு புரிந்து விட்டால் நீயே சாதித்து கொடு. உன்னிடத்திலேயே சரணம், உன்னையே புகழாக கொண்டேன், நீயே தஞ்சம், நீதான் மோட்சத்துக்கு உபாயம். உபாயம்னா மார்க்கம், முக்தி அடைவதற்கு மார்க்கம் நீயே, மற்ற 3 மார்க்கங்கள் இல்லை, நீயே மார்க்கம். அவன் திருவடியை பற்றினால் அது சரணாகதி ஆகிறது. சுவாமி நம்மாழ்வார் 6ஆம் 10 திருவாய்மொழியில கடைசியில ஒரு பாட்டிலே சொல்லி முடித்தார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரிற் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே
நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புகழொன்றில்லா வடியேன், வேறு புகழற்றவனான நான் உன்னையே பற்றுகிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அப்படின்னா சுவாமி சரணாகத்தின்னா பக்தியை விட உயர்த்தின்னு சொன்னீரே, சரணாகதர்களுக்கு இப்ப நம்ம எல்லாரும் வச்சுப்போமே, சரணாகதர்களான நமக்கு பக்தி வேண்டாமா? நிச்சயம் வேணும். ஆனா என்னவா வேண்டாம்னு சொன்னேன்? பக்தியை ஒரு சாதனமா மார்க்கமா வேண்டாம்னு. பக்தியை மார்க்கமா போனால் அப்ப அதுக்கு இருக்கிற குறைபாடுகள்லாம் இருக்கும். பல பிறவிகள் கழிச்சு தான் கிடைக்கும். கடைசி நிமிஷத்துல அவரை நினைச்சுட்டு உயிரை விட்டா தான் மோட்சம் கிடைக்கும். இதெல்லாம் கஷ்டம். ஆனா சரணாகதனுக்கு பக்தி உண்டானால், பக்தினா என்ன? பெருமானுடைய கதையை கேட்கறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுதல், பிரதட்சணம் பண்ணுதல், திவதேசங்களுக்கு செல்லுதல், பூஜை செய்தல், இதுதானே. இதை சரணாகதி பண்ணிட்டு இருக்கலாமே. இதன் மூலம்தான் போனோங்கிறது இல்லை. ஒருத்தர் வேலைக்கு போயிருந்தார், 60 வயசாச்சு, ஓய்வு எடுத்துக்கணும் இல்லையா? கார்த்தால 8:45 வேலைக்கு வந்துடுவார். 5:45, 6:45, 7:45 வரைக்கும் வேலை பார்த்துருந்தார். 60 வயது ஆயிடுத்து. முதலாளி சொன்னார், உன் வேலை ரொம்ப முக்கியமா இருக்கு, நீ மாட்டுக்கு விட்டுட்டு போயிடாதே, இன்னொரு 4 வருஷத்துக்கு இரு. அவர் உடனே, வாஸ்தவம் தான், நீங்களே என்ன 35 வருஷமா பார்த்து கொண்டீர்கள், சம்பளம்லாம் நல்லா தான் கொடுத்தீர்கள், ஆனா என்னால இனிமே முடியல, சக்தி இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம்? நீ வேணா ஒண்ணு செய்ய, இது இவ்வளவு நேரம் நீ ஒரு ஊழியரா இங்க வேலை பார்க்கிறவரா வந்த இல்லையா, அதை முடிச்சுடுவோம். அந்த பொறுப்பெல்லாம் இனிமே உனக்கு வேண்டாம். 8:45 வரணும்னு சொல்லலை. வந்த உடனே நீ ஒன்றும் பதிவேட்டில் கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம், ஒன்றும் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். நீ பொண்ணு பிள்ளை எல்லாம் பாரு, எந்தெந்த ஊருக்கு போகணுமோ போயிடலாம், வா. ஒரு 10:30 மணிக்கா வா, 3:30 மணிக்கு நீ கிளம்பி போயிடு. இதுக்கு மேல பதிவேட்டில் கையெழுத்தெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த மாதிரி உனக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுத்துட்றேன், நீ மாட்டுக்கு ஒரு 4 வருஷம் இரேன், உனக்கு தான் சக்தி இருக்கே, பண்ணின்றேன் நாள், அதை வேணா யோசிக்கிறேன். அதே வேலை ஒரு வேலையும் எனக்கு மாறாது. அவன் முன்னாடி என்ன வேலை பார்த்துருந்தானோ அதே வேலையை பார்க்க போறான். ஆனா அந்த பொறுப்பு இப்ப உண்டா? கிடையாது. வேலை அதே. இன்னும் கேட்டா அவருக்கு இருக்கிற அனுபவத்துக்கு அதை விட இன்னும் நன்னா பார்க்க போறார், குறவே இருக்காது. ஆனா 8:45 போய் கையெழுத்து போடணுமா, வருஷத்துக்கு 1 மாசம்தான் விடுப்புன்ற பேச்சு வருமா, இது ஓடி ஆடி கடமைக்குன்னு உழைக்க ஒன்றும் வேண்டாமே, சந்தோஷமா அதே வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி பக்தியை சாதனமாக்கிட்டால் கீழே சொன்ன மாதிரி எல்லா கட்டமும் படணும். சரணாகதிங்கிற நீதான் சாதனம். பக்தியை ஆனந்தமா பண்ணிக்கிறேன். நான் எனக்கு மோட்சம் உடனே போறது இல்லையே. இன்னைக்கு சரணம் நான் 25 வயசுக்கு சொன்னேன்னால் அவர் 75க்கு தானே கொடுக்க போறார். அது என்னைக்கோ ஒரு நாள் கொடுக்க போறார். பாக்கி எனக்கு 50 வருஷம் இருக்கா? 50 வருஷம் வரைக்கும் இதே பக்தியை பண்ணிட்டு இருப்பேன். மார்க்கமா பண்ண மாட்டேன், சாதனமா பண்ண மாட்டேன். அதை ஒரு சாத்தியமா ஆனந்தமா கைங்கரியமா பண்ணி கொண்டிருக்கிறேன்னால் இதுதான் நமக்கு ஒத்து வரும். இதைத்தான் சரணாகதி சரணாகதிங்கிறார். எனக்கு வேற வழி தெரியாது, நீயே புகழ் போக்கிடம் இல்லை என்றவன் திருவடிகளை பற்றுவதே துவமேவ உபாயபூதோ மேபவ இது பிரார்த்தனாமதி சரணாகதின்னு சொல்லுவார்கள். இது 4வது மார்க்கம். இந்த 4வது மார்க்கத்தை ஆஞ்சநேய சுவாமி எப்படி பண்ணி காட்டினார்? அவர் எப்படி கர்மயோகின்னு பார்த்துட்டோம், ஞான யோகின்னு பார்த்துட்டோம், பக்தி யோகின்னு பார்த்துட்டோம். அவர் பக்தியோட வெளிப்பட்டு காமிச்ச இடம்லாம் பார்த்துட்டோம். ஒரு 2 முக்கியமான இடத்துல அவர் தான் சரணாகதன்கிறத வெளிப்படுத்தியிருக்கார்.